எதை செய்தாலும் முழு மனசோட செய்யணும், அப்பதான் அந்த வேலை விளங்கும்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? எல்லாத்தையும் முழு மனசோட செய்ய முடியுமா? பிடிச்ச விஷயம்னா ஓகே, பலருக்கு எதுவுமே செய்ய பிடிக்கிறது இல்லையே. ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, வேலைக்கு போகிறது கூட வேண்டா வெறுப்பா எந்திரிச்சு கிளம்பி போகிறது, சமையலை வேண்டா வெறுப்பா செய்கிறது, செய்தே ஆக வேண்டிய கடமையை கடமைக்காக செய்கிறது. அப்படி செய்கிறதுல நல்ல பலனும் இருக்காது, நமக்கு திருப்தியும் இருக்காது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறதை பற்றி பரிசுத்த வேதாகமம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லுது. முழு இருதயம், ஆத்மா, மனசு, பலம் அப்படின்னா கம்ப்ளீட் ஃபோக்கஸும் அதில் தான். கர்த்தரை நான் நேசிக்கிறேன், ஐ லவ் ஜீசஸ் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போகிற விஷயம் இல்லை இது. முழு ஃபோக்கஸும் கவனமும் கர்த்தரிடத்தில் அன்பாக இருக்கிறதுலே இருக்கணும். அன்பாக இருக்கிறதுனா எப்பவும் துதித்து பாடுறது மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் கீழ்ப்படுகிறது, அவருக்கு விருப்பமானதை மட்டும் செய்கிறது. கர்த்தராகிய இயேசுவின் மீது நாம வச்சிருக்கிற அன்பு எப்படி இருக்கு? செக் பண்ணிக்கலாமே.